ஜோவிகா, கலர் கலர் உடையில் மெழுகுச்சிலை மாதிரி இருக்கும் ஜோவிகா, புது ஹீரோயின் ரெடி. ஜோவிகா வகை வகையாக உடை அணிந்து நடத்திய போட்டோ ஷூட் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அந்த வீடியோக்களில் மெழுகுச்சிலை போன்று அவ்வளவு அழகாக இருக்கிறார் ஜோவிகா. கோலிவுட்டுக்கு மேலும் ஒரு ஹீரோயின் ரெடி என்கிறார்கள் வனிதா அக்காவின் தம்பிகள். வனிதா விஜயகுமாரின் மகள் ஜோவிகாவுக்கு நடிப்பு மீதுதான் ஆர்வம் அதிகம். சிறு வயதில் இருந்தே பாட்டி மஞ்சுளா, அம்மாவின் படங்களை பார்த்து வளர்ந்ததால் சினிமா மீது ஜோவிகாவுக்கு அவ்வளவு ஆர்வம். ஜோவிகாவை தேடி பட வாய்ப்புகள் வரத் துவங்கிய நேரத்தில்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 7வது சீசனில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சி மூலம் அனைவருக்கும் தெரிந்த முகமாகிவிட்டார் ஜோவிகா. ஒரு 18 வயசு பொண்ணுக்கு இவ்வளவு மெச்சூரிட்டியா என தாய்மார்கள் வியந்தார்கள். பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியே வந்தவுடன் வித்தியாசத்திற்கு பெயர் போன பார்த்திபனிடம் உதவியாளராக வேலை செய்து வருகிறார் ஜோவிகா. உதவியாளராக வேலை செய்வது எல்லாம் சரி, எப்பொழுது ஹீரோயினாகப் போகிறீர்கள் ஜோவிகா என ரசிகர்கள் கேட்டு வருகிறார்கள். இந்நிலையில்தான் பல்வேறு உடைகள் அணிந்து போட்டோ ஷூட் நடத்தியிருக்கிறார் ஜோவிகா. அந்த போட்டோ ஷூட் வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார். அழகு அழகு உடைகள், ஃபுல் மேக்கப்பில் பார்பி டால் போன்று இருக்கிறார். கோலிவுட்டுக்கு புது ஹீரோயின் ரெடி. இளம் ஹீரோக்களுக்கு ஜோடியாக ஜோவிகா நடிக்கலாம். வருங்கால த்ரிஷா நயன்தாரா இவர்தான் என தெரிவித்துள்ளனர். பிக் பாஸ் வீட்டில் ஜோவிகாவை பார்த்தவர்களோ, சினிமா வேண்டாம் உங்களுக்கு. உங்கள் அம்மா சொல்வது போன்று நீங்கள் வருங்கால த்ரிஷா அல்லது நயன்தாரா ஆகஸ்ட் முடியாது. முதலில் ஒழுங்காக பள்ளிக்கு சென்று படிப்பை முடிக்கும் வேலையை பாருங்கள் என தெரிவித்துள்ளனர். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு வனிதா விஜயகுமார் கெரியரில் பிஸியாகிவிட்டார். இந்நிலையில் தன் மகளையும் நடிகையாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மகளுக்காக கதைகள் கேட்டு வருகிறாராம். நல்ல கதை அமைந்தவுடன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகுமாம். தன் மகளுக்கு 18 வயதுதான் ஆகிறது என்றும், த்ரிஷா நயன்தாரா போன்று சினிமாவில் இன்னும் 20 ஆண்டுகள் இருப்பார் என்றும் முன்பு வனிதா தெரிவித்தார். அதை வைத்துதான் வருங்கால த்ரிஷா நயன்தாரா ஜோவிகா என்கிறார்கள் சமூக வலைதளவாசிகள். பிக் பாஸ் 7 நிகழ்ச்சி துவங்கிய முதல் வாரம் அனைவரும் ஜோவிகாவை பற்றி மட்டுமே பேசினார்கள். அதன் பிறகு இருந்த இடம் தெரியாமல் இருக்கத் துவங்கினார். ஒரு கட்டத்தில் சாப்பிட்டுவிட்டு தூங்க மட்டும் செய்கிறார் ஜோவிகா என பார்வையாளர்கள் பேசினார்கள்.